இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கூட்டு தான் பார்க்க போகிறோம். சௌச்சௌ காயில் செய்யக்கூடிய கூட்டு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வெல்கம் டு சிபி சமையல். இந்த சௌச்சௌ கூட்டுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு. நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு இந்த டம்ளரில் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வைக்க போகிறேன். இந்த பருப்பை நல்லா நம்ம கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது மினிமம் ஒரு ½ அன் ஹவர் கிட்ட ஊறணும். இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இது சௌச்சௌ காய். இதை நம்ம தோல் சீவிட்டு இதையும் நம்ம விருப்பமான ஷேப்பில் நான் சின்ன சின்ன ஸ்கொயராக தான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி இதையும் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன். கரெக்டாக 2 விசில் விட்டோம்னா போதும். ஏன்னா நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கையிலையே மசிச்சு விடணும். ரொம்ப மசிச்சிடக்கூடாது, ரொம்பவும் முழுசாகவும் இருக்கக்கூடாது. முக்கால் பதத்துக்கு ஒரு ½ ஸ்டேஜுக்கு மசித்தோம் அப்படின்னாலே போதும். பக்கத்துலேயே நான் வேக வச்சு காயும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் இந்த பருப்பு மசித்தோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துடலாம். நம்ம இது சேர்த்த உடனேயே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காயும் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து விட்டுறலாம். 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்கட்டும். எல்லாமே நம்மளுக்கு வெந்தது தான், அதனால் ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன் நான். இது நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தோம் அப்படின்னாலே போதும். அவ்வளோதான். இதை நம்ம எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தது அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம எது சாம்பார் சாதத்தோட இல்லை ரசம் சாதத்தோட எதுக்கு வேணாலும் இதை நம்ம சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். ஹோட்டல்லலாம் கூட்டு வைப்போம் இல்லையா, இந்த மாதிரி தான் செய்வாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம இந்த கூட்டு செஞ்சுருக்கோம். டேஸ்ட் ஆனால் அட்டகாசமாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கூட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளிச்சிடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகாய் 1லேருந்து 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப காரம் இருக்கக்கூடாது. கூட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு தான் நம்மளுக்கு இருக்கும். அதுவும் இல்லாமல் தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா செவந்ததுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே கூட்டில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சௌச்சௌ காயில் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சிபி சமையல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.